ஓகே இந்த பொண்ணு பார்க்க ஓகே இவங்க ஒரு மெட்டீரியல் இல்லை, இவங்களுக்கு இந்த மெட்டீரியல் இதுதான் சூட் ஆகும், இவங்களுக்கு இது சூட் ஆகுதுன்னு அவங்களே ஒன்று ஜட்ஜ் பண்ணிப்பாங்க. பார்த்தவொடனே இருக்கிற ஒரு கெஸ் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது, அது இன்னமும் இருக்குது. எல்லாருக்குமே என்னோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷனில் கூப்பிட்டு மேம் நாங்கள் வந்து உங்களை விட ரொம்ப டஸ்கியாக பார்க்குறோம் அப்படின்னு பயங்கர ஷாக்கு. நானே ஒரு டஸ்கி, என்னை விட கருப்பாக பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி நைட் எனக்கு தூக்கமே இல்லை ஆக்சுவலி. கோபி நாயனார் சார் வந்து ஒரு ஜெயில் சீன் அது, அதில் வந்து ரியலாக அடித்தாங்க. ரியலாக அடித்து எனக்கு இந்த கால்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருந்துச்சு. ஒரு 1 வீக்குக்கு போகவே இல்லை. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, நீங்கள் கேட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பிரியங்கா மேம் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறோம், பிரியங்கா மேம் யார் அப்படின்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க டக்குன்னு? வளர்ந்து வரும் ஒரு நடிகை. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். நடிகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகே. லைக் உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி? எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணிவிட்டு ஜாபை குவிட் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக இப்போது சினிமா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஆக்சுவலாக ஜாபை குவிட் பண்ணிவிட்டு சினிமாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக பெரிய ஒரு பேஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த சினிமாக்கான பேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு சின்ன வயசில்? எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எங்களோட பாட்டி ஊரில் வந்து திருவிழா நடக்கும். அப்போ வந்து கூத்துலாம் கட்டுவாங்க, நாடகம் நடக்கும். அப்போ வந்து என்னென்னா நாங்கள் இந்த பாயெலாம் போட்டு ஃபஸ்ட்டில் போய் பார்க்கணுன்றதுக்காக சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் ஐ திங்க்ஸ். அப்போ வந்து என்னென்னா நான் அங்கே போயிட்டு அங்கே சீட்டில் உட்காராம அவங்க வந்து காஸ்டியூம் மாற்றுறது அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ வந்து இது பண்ணணும், நீ இந்த கேரக்டர் ஓகே, நான் இந்த கேரக்டர் ஓகே, அந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை நான் போய் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நமக்கு சின்ன வயசில் சினிமா நாலேஜ்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டிவி பார்க்கும்போது அதில் இருக்கிற சாங்ஸு டைலாக்காக இருக்கட்டும். அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அந்த ஹோம்ஒர்க் லைனை நம்ம வந்து சொல்லாமல் சாங்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும் வாயில். எங்கள் அப்பா அடிப்பார், உனக்கு வந்து ஒரு பேராகிராஃப் படித்து சொல்ல தெரியல, ஆனால் ஒரு சாங்ஸ் வந்து உன்னால் பாடி சொல்ல முடியுது அப்படின்ற மாதிரிலாம் அப்போ இருக்கிற சின்ன சின்ன ஒரு ஆசை. அதுக்கப்புறம் ஸ்கூல் வரும்போது சினிமா பற்றி ஒரு நாலேஜ் இருந்தது. காலேஜ் வரும்போது கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு எய்மாகவே இருக்காது, அவ்வளோதான். ஸோ மேம், இப்போ உங்களுக்கு வந்து சினிமா ஆசை வந்துருச்சு, பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து சில திட்டுகளும் நடக்கும், இல்லை பாராட்டவும் செய்வாங்க, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் என்ன நடந்தது? ஸ்டார்டிங்கில் யாருமே பாராட்டல. என்னென்னா நீ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க, மந்த்லி ஆனால் சேல்ரி வரும், எதுக்கு நீ போயிட்டு இந்த மாதிரி இருந்து பட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் திட்ட தான் செய்வாங்க. அதுவும் இல்லாமல் நான் இருக்கிறது ஒரு வில்லேஜ்லேருந்து வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னை இருக்கிறது வேறு, வில்லேஜ்ன்றது வேறு. ஸோ எல்லாருமே என்ன நீங்கள் வந்து இந்த பொண்ணு சினிமா போகிறேன்னு சொல்லுது, நீங்கள் என்ன இப்படிலாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வீட்லேயும் அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எங்கன்னா நம்ம மேலே தான் காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் மேம். இப்போ வந்து சினிமா வாய்ப்பு உங்களுக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் முன்னாடி நின்றுருப்பீங்க இல்லையா, ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நடிப்பை கொடுத்துருப்பீங்க. அந்த மூமெண்ட் ஞாபகம் இருக்கா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன படம்? எனக்கு வந்து சாலான்னு ஒரு படம் பண்ணோம். பிரபு சலமன் சாரோட அசோசியேட் டைரக்டர். அதில் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டீச்சர் கேரக்டர். என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஷார்ட் வைக்கும்போது நமக்கு கேமரா நாலேஜ் இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது எங்கே நிற்கணும், ஏது நிற்கணும், உள்ளே ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கும். க்ளோஸில் இருக்கா, மிடில் இருக்கா, இல்லை வைல்டில் இருக்கா, எனக்கு எந்த நாலேஜுமே தெரியாது. ஸோ சினிமா அந்த மாதிரி எனக்கு வந்தோடனே அப்புறம் கேமரா எண்டில் இருக்குது. நான் வந்து ரொம்ப அப்படியே பர்ஃபார்மன்ஸாக ஓகே ஹீரோயின் கிட்ட டைலாக் பேசுகிறேன், எங்கள் அப்பாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லடி அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அங்கேருந்து டேரக்டர் சார், பிரியங்கா இது ஒயிட் ஷர்ட்டு தான், நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக டைலாக் பேசணும்னு அவசியம் இல்லை, லைக் அந்த பாடி லாங்குவேஜ் மட்டும் இருந்தால் போதும் இல்லையா. ஸோ எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது. சூப்பர். இப்போது நீங்கள் படமும் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு உங்கள் படத்தை தேட்டரில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரேமில் பார்க்கும்போது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு சாலா தான் ரிலீஸ் ஆச்சு. இருக்கப்பட்டில் சின்னதாக பண்ணேன், பட் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. எனக்கு சாலால இம்பார்ட்டன்ட் கேரக்டரு. ஸோ எனக்கு அதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஃபில்ஃபில்லாக இருந்துச்சு ஒரு ஆர்டிஸ்ட்டாக. நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம், ஜாபை குவிட் பண்ணி ஃபேமிலி எல்லாம் எதிர்த்து
அதை ஃப்ரேமில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பர் மேம். இப்போது அடுத்து இருக்கப்பற்று படத்தில் நடிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த படத்தில் நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். கம்மி சீன்ஸ் வந்திருந்தாலும் லேர்னிங் நிறையா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி விஷயம்லாம் லேர்ன் பண்ணீங்க, இதெல்லாம் புதுசாக கற்றுக்கிட்டீங்க? எதெல்லாம் புதுசாக இருக்குன்னா, நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்ணும்பொழுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன், இவங்க கூட நடிச்சிருக்கேன், செம்மையாக இருக்கேன், இந்த சீனில் நான் பண்ணியிருப்பேன்டி, அந்த சீனில் நான் பண்ணியிருப்பேன்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா எடிட்டில் எல்லாமே தூக்கியிருப்பாங்க. நம்ம வந்து வெளியில் சொல்ல முடியாது. எனக்கு அதுக்கப்புறம் ஓகே, நம்ம வந்து படம் பண்ணுறது முக்கியம் இல்லை, சம்பளம் வாங்குறது முக்கியம் இல்லை, ஆஃப்டர் ரிலீஸ் நம்ம அதில் என்ன மாதிரி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் போக 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 எனக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாம் வந்து இல்லை, ஓகே எடிட்டில் பார்ப்போம், ரிலீஸ் ஆகட்டும், அந்த மாதிரி எனக்கு அது ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நடிச்சிருக்கோம், நம்ம வெளில வருவோம்னு நம்ம சொல்லியிருப்போம், நமக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் இல்லையா, ஓகே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு ஒரு ஹோப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். எனக்கு அதை பார்க்கும்போது ஓகே நம்ம இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே மேம். அடுத்து பிளாக்மெயிலையும் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி பிளாக்மெயிலில் என்னென்னா, எனக்கு வேறு ஒரு ரோல் தான் சொன்னாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு ஓகே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னே, சரி ஓகே. என்னோடய ஃப்ரெண்ட் அதில் வந்து ஏடியா ஒர்க் பண்ணாங்க. இப்போ நம்ம போயிட்டு இல்லை நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தால் அது நல்லா இருக்காது. ஓகே நம்ம நடிப்புக்குன்னு வந்துட்டோம், அது நடிப்பு அவ்வளோதான். அதை நான் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன், அவ்வளோதான். ஸோ இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் நீங்கள் நிறையா இடத்துல வந்து நடிச்சிருப்பீங்க. இருந்ததுலே இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது, இந்த நாளை மறக்கவே முடியாது, அது என்ன வேணா இருக்கலாம். சில இடத்துல நம்ம சொதப்போம், அது பயங்கர ஃபன்னாக இருக்கும். சில இடத்துல சூப்பராக பண்ணியிருப்போம், நம்மளை பாராட்டுவாங்க, அது ரொம்ப ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நாள்? மறக்கவே முடியாதுன்னா அந்தரன் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் நைட் ஷூட் நிறைய போச்சு. அப்போ வந்து எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஏன்னா ஒரு 3 o'clock 2 o'clock வரைக்கும் போகும்போது யாருக்குமே ஸ்டாமினா இருக்காது, அந்த அளவுக்கு நம்ம ஃபுட்டு வந்து போய் கிடைக்காது. ஸோ அப்போ வந்து என்னென்னா பிரஜன் சார் வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட் செட்டில். இவானாக்கு வந்து தமிழ் தெரியாது ஆக்சுவலி, அவங்க ஹீரோயினுக்கு. ஸோ அவங்கள வச்சு ஃபன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. அது வந்து எனக்கு அந்த படம் மறக்க முடியாது. சூப்பர் மேம். இப்போது சினிமாவுக்கு வர பெண்கள் எல்லாருமே அதிகமாகவே கஷ்டப்படுவாங்க, ஆண்களை தாண்டி பெண்கள் ரொம்ப நிறையவே கஷ்டப்படுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. நம்ம ஒர்க் போயிட்டு இருக்கும்போது நமக்கு கமிட்மெண்ட் ஃபில் பண்ண முடியும். நமக்கு மந்த்லி சேலரி வரும், வீட்டை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், நம்மளுக்கு தேவையானது வாங்குறதா இருக்கட்டும், அது வந்து நமக்கு எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கும். இப்போ நம்ம சினிமான்னு வந்துட்டா ஷூட் இருக்கும்போது தான் நம்ம போக முடியும். நம்ம 30 டேஸும் ஷூட் இருக்கான்னு இருக்குமானா அது இருக்காது. ஸோ அது இல்லாத போது என்னென்னா அப்பப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். என்னைக்காவது திரும்ப நம்ம வந்து ஒர்க்குக்கே போயிடலாம் அப்படின்னு? இல்லை, அது நான் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. அது என்னவோ தெரியல, அது மேபி அதனால தான் நான் இப்போ வரைக்கும் இப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் என்றைக்குமே எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே எனக்கு ஏதாவது சினிமாவில் எனக்கு ஒர்க் வேணும், அவ்வளோதான். நான் சினிமா விட்டு நான் என்றைக்குமே போகணுன்னு நினச்சதில்லை, அது எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் சரிதான். ஸோ இப்போ அந்தரன் படத்துக்கு வரும், படத்தில் என்ன மாதிரியான ரோல் உங்களுக்கு, எப்படி உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? நான் வந்து அதில் ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸராக பண்ணிகிட்ருக்கேன், ஹீரோவோட ஃப்ரெண்டாகவும் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருப்பேன். ஓகே மேம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு 5 years மாதிரி நடிச்சிட்டு வரீங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ரோல் நடிக்கிறதுக்கு ஆசை, ஆனால் எனக்கு வந்து வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ரோல்னு ஒன்று. ஆமாம், எனக்கு வந்து நெகட்டிவாக பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இந்த மைனா படத்தில் எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து பண்ணணும், அந்த மாதிரி நெகட்டிவ் ஷேடில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி ரோல் வந்திருக்கா? எனக்கு வந்ததில்லை. நான் ஹைட்டாக இருக்கிறதுனால என்னென்னா எனக்கு நிறைய போலீஸ் ஃபாரன்சிக் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. எனக்கு போல்டாக ஒரு நெகட்டிவாக ஒரு இப்படியே ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு சைக்கோ அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ பார்ப்போம், மேபி கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்போம் பொதுவாக, சினிமானாலும் சரி லைஃப்னாலும் சரி. அந்த மாதிரி சினிமாவில் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? எனக்கு வந்து ராதிகா மேம் ரொம்ப பிடிக்கும். ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்து அவங்களுமே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து ஹீரோவோட ஃப்ரெண்டாக பண்ணி இப்போ ஒரு லீடாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ராதிகா மேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போது பிரஜன் சாருமே விஜய் சேதுபதி சார் 2 பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஏதாவது ஷூட் ஸ்பாட்டுக்கு வந்தாரா? வந்ததில்லை. மேபி நான் போன டேஸில் அவர் வரல. மேபி அது நான் இல்லாத போது வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஓகே மேம். இப்போ நம்ம சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது பாராட்டு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். பாராட்டு இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பாராட்டை என்னால் மறக்கவே முடியாது. அது சினிமா ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை நம்ம ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த ஒரு பாராட்டை என்னால் மறக்கவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி.
எனக்கு வந்து என்னன்னா, அது நான் செட்டில வந்து என்னன்னா, நான் கிளிசரின் போடாம ஒரு ஷாட்ல அழுதேன். ம். நான் வந்து ஒரு படம் சின்ன படம் பண்ணேன். ம். அதில வந்து கிளிசரின் இல்ல ஆக்சுவலி. நான் ம். வந்து அழுகுற சீன் என்னன்னா, அது அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். ம். நான் அது கிளிசரின் போடாம அழுதேன். ஸோ அது எல்லாமே என்ன வந்து ஓகே சூப்பர் கிளிசரின் போடாம எழுதியிருக்கீங்க. வாவ்! அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ம். ஆக்சுவலா கிளிசரின் போடாம அழுகுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க ஏதாவது ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கீங்களா? இல்ல நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ரெஜின் ரோஸ் மாஸ்டர் கிட்ட பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே. ஸோ அங்க நெறைய ஒர்க் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அதெல்லாமே இருக்கும். ஸோ என்ன மாரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க? அங்க வந்து என்னன்னா, மோஸ்ட்டா ப்ளே ப்ளே பண்றது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டா வந்து நம்ம என்னெல்லாம் மாத்திக்கணும், நம்ம என்னென்ன டெவலப் பண்ணணும், அது எல்லாமே அவங்க வந்து சொல்லி தருவாங்க. ஸோ ஸோ அங்க உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சினிமால இருக்கவங்க யாராவது பிரபலமான ஆளுங்க? பிரபலமான ஆளுங்கன்னு சொல்ல முடியாது. கேரக்டராவே நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. சேரன் என்னோட ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அபிராமி இப்போ லீடா ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட். மேபி இன்னும் ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பா வந்து நாங்களாம் ஒரு ஸ்டேஜ்ல இருப்போம். அப்போ வந்து கண்டிப்பா சொல்லுவோம். அவன் என்னோட ஃப்ரெண்டு, இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு. கண்டிப்பா மேம். ஆக்சுவலா அதான் கான்ஃபிடென்ட். இப்போ சினிமால நீங்க நடிச்சிட்டு இருக்கும்போது நெறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ராப்ளம் இன்னுமே இருக்கு. நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நான் வந்து பார்த்தேன். இன்னுமே தமிழ் சினிமால இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாரி ஏதாவது நோட் பண்ணியிருக்கீங்களா? ஆஸ் எ ஃபீமேல் ஆக்டர். இன்னுமே அங்க அந்தந்த டீம்ல இருக்கு. என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஓகே இந்த பொண்ணு பார்க்க ஓகே இவங்க ஒரு மெட்டீரியல் இல்ல. இவங்களுக்கு இந்த மெட்டீரியல் இதுதான் சூட் ஆகும். இவங்களுக்கு இது சூட் ஆகாதுன்னு அவங்களே ஒண்ணு ஜட்ஜ் பண்ணிப்பாங்க. ம். நமக்கு வாய்ப்பு குடுத்தா தான் தெரியும், இவங்களால இது பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தோனே ஒரு கெஸ்ஸிங் இருக்குல்ல. லைக் அது இன்னமும் இருக்கு. அது இல்லாம இருந்து ஓகே ஒரு சீன் பேப்பர் பண்ண சொல்றீங்களா? ஓகே பண்ண சொல்லிட்டு அந்த பொண்ணால முடியலன்னா அது ஓகே. பார்த்தோனே இருக்கிற ஒரு கெஸ் வந்து ரொம்ப தப்பா இருக்கு. அது இன்னமும் இருக்கு. ஓகே. இப்போ சினிமால இன்னும் நெறைய டாக் வந்து போயிட்டு இருக்கு மேம். அதாவது வந்து டஸ்கி கேரக்டர் நடிக்க வைக்காம, வெள்ளையா இருக்கவங்கள கூட்டிட்டு வந்து லைக் மேக்கப் போட்டு டஸ்கியா காட்டுறாங்க அப்படி. ஆமா. அந்த மாதிரியான விஷயம்லாம் நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு? அந்த மாதிரி நெறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அ ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து எனக்கு ரொம்பவே கில்ட்டா இருக்கும். எனக்கு என்னன்னா, எங்க அம்மா வந்து ரொம்ப கலரா இருப்பாங்க. ம். எங்க அப்பா வந்து பயங்கர பிளாக். நான் எங்க அம்மாகிட்ட சொல்லிட்டே இருப்பேன். "அம்மா நீ மட்டும் ஏம்மா இவ்ளோ கலரா இருக்க? இந்த கலர்ல எவ்ளோ வேஸ்ட்டா ஆகுது பாரும்மா. இந்த கலர்ல எனக்கு கொஞ்சம் குடுத்தா சினிமால நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன்ல." அப்படிங்கிற மாதிரி நான் எங்க அம்மாகிட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்னன்னா, எனக்கு பாலு மகேந்திரா சார், பாரதிராஜா சார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அவங்க ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டஸ்கியா தான் இருப்பாங்க. நான் அப்போ வந்து சொல்லியிருப்பேன், நானும் பேசாட்டி 70ஸ் 80ஸ்லயே பொறந்து செத்துருந்துருக்கலாம் ஒரு ஹீரோயினா ஆயிட்டு. ஏன்னா, அப்பதான் வந்து எங்க எங்க ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இப்ப எனக்கு அந்த மாதிரி இல்ல. இப்பவும் ஒரு சில இடங்கள் இருக்கு. பட் என்னன்னா, எனக்கு எப்ப அது பிரேக் ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு ஆடிஷன் ஒண்ணு போயிருந்தேன். லீடுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. வர சொல்லிட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அங்க இருக்கிற எல்லாருக்குமே என்னோட பெர்ஃபார்மன்ஸ் புடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து புரொடக்ஷன்ல கூப்பிட்டு, மேம் நாங்க வந்து உங்கள விட ரொம்ப டஸ்கியா பார்க்குறோம் அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. நானே ஒரு டஸ்கி என்ன விட கருப்பா பார்க்குறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே இல்ல ஆக்சுவலி. நம்ம எத்தன வருஷம் வந்து நம்ம டஸ்கியா இருக்கோம், டஸ்கியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். இப்ப என்னடான்னா நம்மளே ஒரு டஸ்கியா இருக்கோம். உங்கள விட டார்க் டோன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எனக்கு பயங்கர ஒரு பிரேக்கா இருந்துச்சு. ஓகே அந்த கதைக்கு என்னது? அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. அவ்வளோதான். அப்போ வந்து இப்ப எனக்கு எந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அவ்வளோதான். சூப்பர் மேம். இப்போ நம்ம சினிமால பாராட்டும் நமக்கு வந்து நெறைய கிடைக்கும். சான்ஸும் நெறைய கிடைக்கும். அதே மாரி அவமானங்களும் நிச்சயமா நெறைய கிடைக்கும். கண்டிப்பா. அந்த மாரி உங்களுக்கு வந்து இந்த ஒரு நாள் வந்து மறக்க முடியாது என்னால. இது நடந்துருச்சு எனக்கு அப்படிங்கிற மாரி அது ஒரு என்ன நான் மறக்க மாட்டேன். என்னன்னா கேரவன் நம்ம வளர்ந்து வரும்னும்போது கேரவன் இஷ்யூ வந்து ரொம்பவே பெருசா இருக்கும். அன்னைக்கு அன்னைக்கு நான் ஜெய் கூட தங்கச்சியா ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அது கருப்பர் நகரம். கருப்பர் நகரம். அதுல வந்து என்னன்னா எனக்கு அன்னைக்கு எனக்கும் அம்மா கேரக்டர் ஒருத்தவங்க பண்றாங்க. அவங்களுக்கு தான் அன்னைக்கு எனக்கு என்னன்னா அன்னைக்கு எனக்கு ஸ்டொமக் பெயின் வேற. ஸோ கேரவன் சிங்கிள் டோர் வச்ச கேரவன் தான் வந்துச்சு. என்னால ரெஸ்ட் ரூம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரெஸ்ட் ரூம் என்ன யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்கும்போது அவங்க வந்து அலோ பண்ணல. மேனேஜர் வந்து என்னன்னா, மேடம் இந்த மாதிரி மேடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம். சார் பரவாயில்ல இங்கே யாருக்கிட்டையாவது வீடு அரேஞ்ச் பண்ணுங்க. நான் அங்கே கூட போயிட்டு இது பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இடம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம மேபி நம்ம ஃப்யூச்சர்ல பெரிய ஆர்டிஸ்டா ஆனாலுமே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது என்னால் மறக்க முடியாது
அதுக்கப்புறம் இன்னும் அதே படத்தில் இன்னும் நிறைய இன்சிடென்ட் இருக்குது. கோபி நாயனார் சார் வந்து ஒரு ஜெயில் சீன் அது. அதில் வந்து ரியலாக அடித்தாங்க. ரியலாக அடித்து எனக்கு இந்த கால்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருந்துச்சு. ஒரு 1 வீக்குக்கு போகவே இல்லை. ஜெயிலில் வந்து போலீஸ் வந்து லத்தி வச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா அம்மா கேரக்டர் நான் ஃப்ரண்ட்டில் போய் அம்மா அடிக்கும்போது நான் மறைக்கணும், என்ன அடிக்கும்போது அம்மா வந்து மறைப்பாங்க. அப்போ வந்து எனக்கு சொல்லலாமா தெரியல. ஓகே, அது அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பண்ணாங்க. அப்புறம் சார் இல்லை நீ நான் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்டினாங்க. அப்புறம் சார் கூப்பிட்டு நீ ஒழுங்காக தான் பண்ண, பட்டு உன்னை மற்றவங்கள என்னால் எதுவும் சொல்ல முடியாது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எனக்கு ஏன்னா ஒரு 40 மெம்பர்ஸ் இருந்தாங்க. மைக்கில் சொல்லும்போது நமக்கு அந்த இடம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, அது 2 விஷயம் மட்டும் என்னால் அது மறக்கவே முடியாது. பரவாயில்ல, சார் வந்து தனியாக சொல்லியிருக்காரு, நான் சாரி ஒன்றை ஹர்ட் பண்ணிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சார் தனியாக கூப்பிட்டு சொன்னார் சார். பெரிய ஆர்டிஸ்ட் சொல்லும்போது டேட் இஷ்யூ இருக்கும், கிளம்பி சட்டுன்னு போயிடுவாங்க. கண்டிப்பாக ஸோ அது இருந்துச்சு. கண்டிப்பாக மேம். இப்போது உங்களோட இன்ஸ்டாகிராம் நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் பார்த்தேன், நீங்கள் வந்து பயங்கரமான ஜிம் ஃப்ரீக் போல். ஆமாம். எப்போலேருந்து அது ஸ்டார்ட் ஆச்சு? நான் வந்து ஒரு 5 இயர்ஸாகவே நான் வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ தான் சரி ஓகே ஜிம்மை கொஞ்சம் குவிட் பண்ணியிருக்கேன். குவிட் பண்ணிவிட்டு இப்போ யோகா சரி கொஞ்சம் போகலான்னு சொல்லிட்டு யோகா போயிட்டுருக்கேன். ஸோ லைக் எது ஸ்டாப் பண்ணாலும் ஜிம் ஸ்டாப் ஆகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பர்சனல் இல்லை ஃப்ரீ டைமில் ரிலாக்ஸ் ஆகும் அந்த மாதிரி? நான் லாஸ்ட் இயர் வரைக்கும் ஜிம் ஃப்ரீக் தான். டெய்லி ஜிம் போயிடுவேன். எனக்கு ஜிம் போனால் தான் அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னா எனக்கு பாடி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஆகணுன்றதுக்காக இப்போ நான் கொஞ்சம் ஜிம்மை வந்து குவிட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பட் கண்டினியூ பண்ணணும் திரும்ப. அதாவது அந்த வில்லன் கேரக்டர் ரக்கடி கேரக்டருக்காக நீங்கள் வந்து ஆகிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை. நமக்கு இப்போ நமக்கு யூஸ் ஆகலைனாலும் ஆஃப்டர் ஒரு 40-45 வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து ஜிம் போகிறது. சூப்பர். ஸோ இப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் என்ன போயிட்டுருக்கு? அந்தரனுக்கு அப்புறம் இப்போ மார்ஷல் போயிட்டுருக்கு. மார்ஷல் தமிழ் சார் டைரக்ஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சசிகுமார் சார் கூட வந்து அதிகாரின்னு ஒரு படம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் D55 அது இன்னும் ஆகும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அரசன்லேயும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ பெரிய அப்டேட்லாம் வச்சுட்டு இருக்கீங்களா மேம்? இது 2 தான். அப்போ இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் எங்களுக்கு திரும்ப நீங்கள் இன்டர்வியூ கண்டிப்பாக இப்போ நீங்கள் கேமரா முன்னாடி சொல்லுங்கள். ஸோ சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக வந்து இன்னும் 3 மந்த்ஸில் இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஸோ வாழ்த்துக்கள் மேம், உங்கள் படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தொடர்ந்து நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். ஸோ டூரிங் சினிமா சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.